ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ்வெல் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஒரு பிளான் தாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே பார்க்கிங்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ள ஒரு பிளான் தான். ஸோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு பிளானு, சின்ன சைஸ் தான். ஸோ இதுலேயே வந்து 2 பெட்ரூம்க்கான ஆப்ஷன் வந்து கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் ஃபார்மேட் தான் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து கால் பண்ணி பிளான் டிசைன்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஸோ கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுற மாதிரி தானே ஆப்ஷன் தானே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுறீங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு பிளானாக போட முடியல. நான் வந்து கிளைண்ட்டுக்கு போடுறேன் இல்லையா, ஸோ அந்த பிளானை வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிளான் டிசைன்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு பிளானுக்கு வந்து செப்பரேட்டாக அமௌண்ட் ஆகுங்க. ஏன்னா உங்களோட சைஸுக்காக நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பேமெண்ட் ஆகும். ஸோ அந்த பேமெண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராயிங்கை வாங்கிக்கலாம். இமீடியட்டாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி தான் வாங்கலாம். மற்றபடி நான் நிறைய டிசைன்ஸ் வந்து கிளைண்ட்டுக்காக போடுறது வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குது, ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படிலாம் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். வாஸ்துப்படி உங்களுக்கு கம்ப்ளீட்டான பிளான் டிசைன் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 20 அடிங்க. அகலம் வந்து 20 அடி தான் இருக்குது. லென்த் வைஸில் பார்த்திங்கன்னா 34 அடி 7 இன்ச்சுன்ற சைஸோடு இருக்குது. ஸோ இதில் மெயினாக கிளைண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2 பக்கமாக அட்டாச் பண்ணி தான் பிளான் நம்மளுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியே 2 பக்கமாக அட்டாச் பண்ணியாச்சு. எங்கெங்கே நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட்டலாமோ, ஒரு ஓடிஎஸ் பாயிண்ட்டோ ஒரு கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரியான ஆப்ஷன் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் ஸ்பேஸை வந்து பிளான் பண்ணிக்காச்சு. அண்ட் கிச்சனை பொறுத்தளவுக்கு கிச்சன், டாய்லெட்டு இதெல்லாம் வந்து சின்னதாக தான் வருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு பிளான் போட்டு பார்க்கும்போது தெரியும் இல்லையா சைஸ் எப்படி வருதுன்னு. இதுவே ஒரு பெட்ரூமாக இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூமாக இருந்தால் நல்லா தாராளமாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு 2 பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கேட்டிருக்கனால நம்ம வந்து ஒரு பாத்ரூம் தான் கொடுக்க முடியும். அண்ட் ஒரு கிச்சன்லேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் வரும். அதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு கிளைண்ட் வந்து அதெல்லாம் ஓகே மேடம், எங்களுக்கான 2 பெட்ரூம் தான் மெயின் கான்செப்டாக தான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ கிளைண்ட் வந்து சில ரெக்குவயர்மெண்ட் முக்கியமாக கேட்பாங்க. ஸோ அதில் வந்து இவங்க மெயினாக கேட்டது வந்து பெட்ரூம் வந்து 2 வேணுன்றது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பிளான் பண்ணியாச்சுங்க. ஸோ படிக்கட்டு பார்த்திங்கன்னா 6 அடி அகலத்தில் கொடுத்துட்டு இப்படி ஏறி வந்து மேலே வர மாதிரியான ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து 3 அடி அளவுக்கான ஒரு அழகான பால்கனி ஸ்பேஸ் தான். ஸோ நல்லாவே ஒரு கன்வீனியண்ட்டான பால்கனி. ஸோ மேல் ஃப்ளோர் வந்தாங்கன்னா இதுதான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கனால நமக்கு அதிகமான ஸ்பேசஸ் இருக்காது. ஸோ அதனால் 3 அடி இந்த பக்கம் கொடுத்தாச்சு. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் தான். 12 அடிக்கு 10 அடின்ற சைஸோட லிவிங் ஹால்க்கான ஆப்ஷன். இந்த பக்கம் விண்டோக்கான வியூ கொடுத்துருக்கேன். இப்படி எல் டைப் சோஃபா கன்வீனியண்ட்டாக போட்டுக்கலாம். டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷனை இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். அடுத்தது பூஜை ரூம் தேவைனாலும் ஒரு ஷெல்ஃப் இந்த பக்கம் இல்லைனா இந்த பக்கம் எப்படி வேணுமோ பூஜை ரூமுக்கான ஷெல்ஃபை வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. லெஃப்ட் சைடில் கிச்சன். இந்த கிச்சனோட விண்டோவை இந்த பக்கம் கொடுத்தாச்சு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 6 அடி 7 இன்ச்சுன்ற சைஸோட கொடுத்துருக்கேன். இங்கே கிச்சனோட கேஸ் ஸ்டவ் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு சின்னதான கிச்சன் சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எப்படின்னா ஜஸ்ட் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு சமைக்கிற வேலையை பார்த்துட்டு அடுத்தது டக்குன்னு வெளில வர மாதிரி தானே ஸ்பேஸ் தான். ரொம்ப பெருசாக லென்த்தியராக இருக்கிற ஒரு கிச்சன் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாங்க இந்த இடம் ஸ்பேஸ் எல்லாம் இப்படி இருக்கும்போது நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு வாஷ் பேசன் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த இடம் எல்லாம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டோட ஃபோட்டோஸு, நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் அது அழகழகாக நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் பிளான் பண்ணுறதுல தான் அதோட லுக் வைஸ் இன்னும் கூட நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் 9 அடிக்கு 10 அடின்ற சைஸோட ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன். இங்கே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 5 அடி 1 இன்ச்சுன்னு தான் இருக்கும். ஸோ பேக் சைடில் ஒரு சின்னதான ஓடிஎஸ் ஒரு அடி அளவுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கான பைப் லைன், இதுக்கான வென்டிலேஷன் போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான். இதுவே மேலே இன்னொரு ஃப்ளோர் வீடு கட்டினாலும் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் விட்டு கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் 9.5 அடிக்கு 10 அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு பெட்ரூம். ஆனால் இந்த பெட்ரூமை பொறுத்தளவுக்கு பேக் சைடில் ஒரு டோர் வந்து ஃபுல்லாக பேக் சைடில் ஒரு அழகான பால்கனி ஸ்பேஸுங்க. நல்லா வந்து இங்கே க்யூட்டாக வந்து செடியெல்லாம் வச்சிடலாம், சூப்பராக இருக்கும். இல்லைனா ஒரு ஊஞ்சல் கூட கட்டி ஆடலாம், நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். வாஷிங் மிஷின் ஏதாச்சும் பிளான் பண்ணால் கூட இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னால நல்லாவே காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான். ஸோ இது வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 694 ஸ்கொயர் ஃபீட் அந்த அளவுக்கு தான் வரும். 694 ஸ்கொயர் ஃபீட் வருது இது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்சத்துலேருந்து
15 லட்சம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஒரு ஃப்ளோரோட கணக்கு தான், கிரவுண்ட் ஃப்ளோர் நான் இதில் கணக்கு எடுக்கல. ஸோ வெறும் இந்த ஃப்ளோர் மட்டுமே பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு ஒரு 15 லட்சம் அந்த மாதிரி வந்துடும் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக நீங்கள் சின்ன சின்னதான ஒர்க்கெலாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் செங்கல் எல்லாம் ஒரே இடமா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பிளானாக இல்லாமல் இன்னும் கூட நம்ம வந்து ஒரு ஒரு ரூம்லாம் என்னென்ன சைஸஸ் கொடுக்கலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கனவு இல்லத்துக்கும் பிளான் டிசைன் எலிவேஷனில் தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.